அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனையோ விருது வழங்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பல விருது வழங்கும் நிகழ்வுகள் அபத்தமாக முடிந்திருக்கின்றன. பல நிகழ்வுகள் எப்படியெல்லாம் விருது கொடுக்கிறார்கள், காசு கொடுத்து, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு விருது உண்மையாகவும் அதன் சாரத்தோடும் ஒரு விருது விழா நடைபெறுகிறது என்றால் அது இந்த நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக இயங்கி வரக்கூடிய தோழர் கீதா அவர்களை பற்றி ஒரு மதிப்புரை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நான் எழுத்தாளன் அப்படின்றத விட ஒரு நல்ல வாசகன் என்பதை நான் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஏறக்குறைய எனக்கு 10 ஆண்டு அனுபவம் வாசிப்பு தான். 2013 வாக்கில் ஒரு எம்ஃபில் அட்மிஷனுக்காக நான் திருவண்ணாமலை போயிருந்தேன். அப்போ எம்ஃபில் அட்மிஷன் கிடைக்கல, நல்ல வேலை. அப்போ எங்கள் ஊரை சார்ந்த என்னுடைய தோழர் ராமமூர்த்தி எனக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருந்தார். எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. திருவண்ணாமலையில். அவசியம் நீ வம்சிக்கு போயிட்டு வா அப்படின்னாரு. எனக்கு வம்சினா யாருன்னு தெரியாது அந்த டைமில். சரி, நான் என்னென்ன விஷயம் அப்படின்னோடனே, வம்சி புத்தகம் அங்கே இருக்குது, அங்கே போயிட்டு வா அப்படின்னாரு. சரி, நான் போனேன். அங்கே போனேன். அப்புறம் முதல்ல நான் ஒரு புத்தகத்துக்குள்ளே போனதே அப்போ தான் எனக்கு. அப்போது போயிட்டு வந்துட்டேன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நீ முதல்ல ஃபோனை அங்கே ஒரு தோழர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவர் நிறைய புத்தகம் லிஸ்ட்டாக கொடுத்தாரு. என்கிட்ட காசும் இல்லை. அவங்க பார்த்தோன்னா ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே புத்தகம் அடிக்கிட்டாங்க, நிறைய புத்தகம். அப்போ பார்த்தா அதில் பெரும்பான்மை நூல் பார்த்தோன்னா எஸ்விஆர் கீதா எழுதுன நூலாக தான் இருந்தது. அதில் மேக்சிமம் அவங்க எழுதின புனைவு, அவங்க எழுதின மொழிபெயர்ப்பு நூல்கள், அவங்க எழுதின அரசியல் கோட்பாட்டு நூல்கள் எல்லாமே அதில் அதிகமாக இருந்தது. என்கிட்ட காசு இல்லை தோழர், என்கிட்ட நான் எப்படி உங்ககிட்ட தருவேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்துன்னு போய் பொறுமையாக கொடுங்கன்னாங்க. புத்தக சந்தையில் இப்படியெல்லாம் மனிதர் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நான் ஒரு நம்பிக்கைக்காக ஒரு செக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டு, தோழர் இந்த மாதிரி 1ஆம் தேதிக்கு மேலே போடுங்க, அதுக்கப்புறம் போடாதீங்க, நான் அப்போ தான் எனக்கு சம்பளம் வர, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. அதே போல் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு கீதாவும் எஸ்வி ராஜதுரையும் எனக்கு அறிமுகமாகறாங்க. ஆரம்ப கட்டத்தில் எங்கள் கிராமம் ஒரு கம்யூனிஸ்ட் கிராமம். கம்யூனிஸ்டுகளுக்காக அங்கே அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய உழைப்பு, அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தவன். அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க பேசுகிற இலக்கியம், அவங்க நேர்மையாக இருக்கிற முறை, அவங்களுடைய மக்கள் மீதான அக்கறை, இதெல்லாம் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப அவங்க மேலே பயங்கர ஈர்ப்பு உருவாக்கிட்டே இருந்தது. ஒரு முறை எங்கள் ஊரில், நான் சின்ன குழந்தையா இருக்கக்குள்ள 3 வயசு இருக்கும்போது, எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஜாதி கலவரம் வந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கள் ஊர் மிகப்பெரிய ஒரு சேரி பகுதி. ரொம்ப மைனாரிட்டியாக இருக்க மாட்டோம். ஏறக்குறைய அங்கே ஜாதி இந்துக்கள் இணையான ஒரு கிராமம் எங்கள் கிராமம். அந்த கிராமத்தில் 1988 ஒரு தை மாதம் என்ன நடந்ததுன்னு கேட்டால், பெரிய கலவரம். 152 குடிசைகளை எங்கள் குடிசையெல்லாம் கொளுத்திட்டாங்க. அப்படியே சாம்பலாக இருந்தது எங்கள் ஊர். அப்படியே எங்கள் அம்மா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த ஃபெமினிஸ்ட் அவங்க தான், த வெரி கிரேட் ஃபெமினிஸ்டாக. அவங்க எங்கள் அப்பா எங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. எங்கள் அம்மா தான் நிறைய கதை சொல்லிக்கிட்டாரு. நான் அதிகமாக எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன். அவங்க நிறைய கதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பின்னணியில் கம்யூனிஸ்ட் மேலே நிறைய தாக்கம் இருந்ததுனால அவங்க நூலில் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போது நான் வெறும் இந்த சத்து இல்லாத சாரமற்ற ஒரு கல்வி புலத்துலேருந்து வந்த நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு தேடல் எனக்கு இருந்ததுனால, 18ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் இந்த அறிவு தாகத்தில் உலகம் முழுக்க சுற்றிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி ஒரு இளைஞனாக நான் அவங்கள தான் தேடி படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஆரம்பத்தில் அந்த அரசியல் நூல்கள்லாம் எனக்கு சரியாக புரியல. அதுக்கு முன்னாடி அந்த கலவரத்துக்கு பிறகு இன்னொரு கலவரம் ஒரு 10 ஆண்டு கழித்து வந்தது.
அது ஒரு நுட்பமான ஜாதி உள்கலவரம். அது அந்த கலவரத்தில் எங்கள் அந்த ஊரில் தோழர் ஒருத்தர், இந்த பெரிய தலைவர், அவர் இப்பயும் இருக்கார், அவர் தான் என்னோடய மென்டாரும் கூட, ஜி ஆனந்தன் சொல்லிட்டார். ஸோ அவர் ஊரை விட்டு வெளியில் வந்து விழுப்புரத்தில் தங்கிட்டார். அப்போது இவங்களோட நூல் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய நூல் வச்சுருப்பார். எங்கள் ஊரில் தனிப்பட்ட முறையில் லைப்ரரி வச்சுருந்த ஒரே ஆள் அவர் தான். நிறைய நூல் வச்சுருப்பார், நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் நூல் அந்த 2 கலவரத்திலையும் கொளுத்தப்பட்டது. ஏறக்குறைய யாழ்ப்பாணத்தில் கொளுத்தப்பட்ட மாதிரி, யூதர்கள் நூல்கள்லாம் எரித்த மாதிரி எங்கள் கிராமத்தில் அவ்வளோ நூல்கள் எரிக்கப்பட்டதுன்னா அது அவர் சேகரித்த நூல்கள் தான். அதெல்லாம் மிச்சம் மீறியெல்லாம் வச்சு அவர் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் என்ன பண்ணுவார்னு கேட்டால், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் இன்னொரு போவார். அந்த மாதிரி ஒரு 2 முறை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வீடு மாற்றும் போது அந்த புத்தகம்லாம் அடுக்கிறதுக்காக போயிருக்கிறேன். அப்போ வந்து அந்த கோணி சாக்கில் அவர் புத்தகமெல்லாம் பார்த்தா எல்லாமே மாஸ்கோ பதிப்பகத்தில் இருக்கிற ப்ரோக்ரஸ் பதிப்பகத்துலேருந்து புத்தகம் பாரு, கம்யூனிசம் என்றால என்ன, முதலாளித்தம் என்றால என்னங்கிறோம். சும்மா எடுத்தெல்லாம் பார்ப்பேன். அதில் நன்னனமாக புதிய புதிய பேரெல்லாம் இருக்கும். குட்டி பூஷ்வா, பெட்டி பூஷ்வா அப்படிலாம் இருக்கும். எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே புரியல, இருந்தாலும் படிக்கிற ஒரு ஆர்வம் மட்டும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து தான் எனக்கு முதல்ல கீதாவும் எஸ்விஆரும் அறிமுகமாகறாங்க. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய வந்து ஆர்வமாக படிக்கணுன்ற இதில் வந்து முதல்ல அந்த உலகத்துக்குள்ளே போனேன். என்னை முதல்ல அவங்க உலகத்தில் கவர்ந்ததே எனக்கு மொழிபெயர்ப்பு கவிதைகளும் மொழிபெயர்ப்பு கதைகளும் தான். அவங்க வந்து தேடி தேடி சேகரித்த அந்த கதைகள் என்னை ரொம்ப வியக்க வச்சுது. குறிப்பாக வந்து அவங்களோட சிறுகதை தொகுப்பில் இறகு முளைத்த விதையா அந்த சிறுகதை தொகுப்பு வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு சிறுகதை தொகுப்பு. அதில் வந்து மயான தங்கம் போல் இன்றைக்கே நான் எந்த கதையும் படிக்கல. அனுபவ சாத்தியன்ற ஒரு கிரேட் எழுத்தாளர் எழுதின மயான தங்கம் ஒரு தலித் வாழ்வியலை, அது ஏறக்குறைய என்னுடைய வாழ்வியல் மாறி இருந்தது. அது அந்த தலித் வாழ்வியலை ஒரு வேர்ல்டு கிளாசிக்கலாக சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுக்கு உதாரணமே அந்த மயான தங்கம் தான். பிறகு வெறி நகரம்ன்ற ஒரு கதை இருந்தது. அந்த கதை தான் வந்து ஒரு அரசியலினுடைய சூழல், அந்த சூழ்ச்சி, அதெல்லாம் வந்து அந்த அந்த வெறி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 இளைஞர்கள் நாயை விரட்டி அடித்து தினம் தரும். இதெல்லாம் அப்போ படித்தது தான். அப்போது அந்த கதை வந்து எனக்கு இன்றைக்கும் வந்து இந்த 2 பேர் எங்கே ஜோடியாக நிறைய இடங்கள் இன்றைக்கும் தற்காலத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிற அதெல்லாம் வந்து யார் ஞாபகம் வரும்னா அந்த வெறி நகர கதை தான் ஞாபகம் வரும். அதுக்கடுத்தது புயல் பறவைன்னு ஒரு கதை இருந்தது. அதில் அது ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு, சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறி நகரம், தலித் வாழ்வியலை புரிஞ்சுக்கிறது அனுபவ சாத்தியம் போன்ற கதைகள்லாம் என்னை ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணுச்சு. ஸோ இப்படிப்பட்ட பின்னணியில் தான் அடுத்து அக்மதோடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை நிறைய படிச்சிருக்கேன். இந்த மாதிரி அவங்களோட ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு கவிதைகள் இந்த நான் ஃபிக்ஷன்ஸில் எனக்கு நிறைய ஈடுபாடு, ஃபிக்ஷன்ஸில் நிறைய ஈடுபாடு வந்தது அவங்க வழியாக தான். பிறகு மெல்ல மெல்ல அவங்களோட எல்லா எழுத்துக்களும் படிக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுக்கிட்டே வரேன். என்னுடைய வாழ்வு அனுபவம், அவங்களுடைய எழுத்து, இது 2மே வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னு கேட்டால் முரண்பட்டுக்கிட்டே இது நிறைய இடங்கள்ல. சரி, இருந்தாலும் அதை நான் தாண்டி படிச்சுக்கிட்டே வரேன். ஒரு கட்டத்தில் அவங்களோட அறிமுகமே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய கேள்வி தான், இன்னி வரைக்கும் அவங்ககிட்ட நிறைய கேள்வி தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க எனக்கு பேராசிரியர், சத்தியமாக நான் இந்திய மனம் கொண்ட ஒரு மாணவன் எல்லாம் அவங்களுக்கு. அதனால் வந்து என்னுடைய கேள்வி எப்பயுமே வந்து நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எழுத்துக்குள்ளே வரும்போது பெரியார் சுயமரியாதை சம்மந்தமான அந்த நூல் படிச்சுட்ட உடனே அவங்ககிட்ட நான் சொன்னேன், தோழர் எங்கள் பார்ட்டே காணான்னு தோழர், இதில் 1000 பக்கம் எழுதியிருக்கிறீங்க, எங்கள் பார்ட்டே காணான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் எனக்கு இன்றைக்கும் அதனால தான் அவங்க பெரிய ஜீனியஸ் நானே. இன்றைக்கி எழுதுனா அதை நான் வேறு மாதிரி எழுதுவேன் தோழர் அப்படின்னாங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நூலில் வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து விடுபட்டதாக இருந்தது. குறிப்பாக சென்னையில் நடந்த புளியந்தோப்பு கலவரம் ஒரு முக்கியமான கலவரம். அது அந்த கலவரத்தில் தொழிலாளர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை, அதை வந்து அவங்க லைட்டாக அதில் அணுகுனதாக நான் உணர்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலில் மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய கீழ்வன்மணியாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முதுகுலத்தூர் சம்பந்தமான கலவரங்கள் எதுவுமே அதில் பெருசாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நூலில் வந்து அம்பேத்கரோட முக்கியமான வால்யூம் 5
வால்யூம் 9 அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனுடைய தாக்கமும் அதில் அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த நூலில் வந்து எனக்கு நிறைய வேறுபாடு இருந்தது. அதை நான் அவங்ககிட்டே பதிவு பண்ணிட்டேன். அதுக்கு அவங்களும் நல்ல பதில் சொன்னாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட நூல் மூலமாக எனக்கு நிறைய வந்தது. இடையில ஒரே ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு கேட்டால், கடந்த ஆண்டு வந்து ராஜகௌதமன் அவர்கள் இறந்தபோது நான் கோயில்பட்டியில் இருந்த ஒரு நிகழ்ச்சிக்காக, அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கு, அது ஒரு மூத்த எழுத்தாளருடைய நிகழ்வு. அது அந்த நிகழ்வில் ஒரு புத்தகம் வெளியிட்டு ஏறக்குறைய கோவில்பட்டியில் இருக்கிற எல்லா எழுத்தாளரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் இவர் இறந்த செய்தி சொல்கிறாங்க. ஒரு மௌன விரதம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோன்னே எனக்கு அவர் மேலே அப்போல்லாம் கொஞ்சம் அவர் படித்ததுனால எனக்கு அவர் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தனால நானும் என்னோடய நண்பரும் அவரை பார்க்கறதுக்காக போயிட்டேன். எப்படி இவங்கெல்லாம் அங்கே வருவாங்கன்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். கடைசியில் போனாங்க, யாருமே காணோம். எனக்கு ஏற்கனவே நான் வந்து பிரெஞ்சு தேசத்தினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர் நான் பால்சாக் குறித்து நிறையா படித்ததுனால அவரோட இறப்பில் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் கலந்துக்கிட்டதாக நான் படிச்சிருக்கேன். அந்த மனநிலையோட நான் அங்கே போனேன். கடைசியில் அவர் தனியாக தான் இருந்தார். அப்புறமா தான் புரிஞ்சுது இந்தியா சூழல் என்பது வேற அப்படின்றத, பிரான்ஸ் சூழல் என்பது வேறன்றதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சரி நண்பர்களே, இதெல்லாமே வந்து அவங்களோட நூல் மூலமா எனக்கு கிடைச்ச என்னோட அனுபவம். அதிலிருந்து நான் வந்து எப்படி வந்தேன்றது. இப்போ அடுத்தது வந்து என்னுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எனக்கு ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். குறிப்பாக வந்து கீதா அவர்களை பற்றி நான் வந்து வச்சிருக்கிற மதிப்பீடு என்பது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க ஒரு பெண்ணியவாதி, ரெண்டாவது மார்க்சியர், அம்பேத்கரியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரியாரிஸ்ட், ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவங்க, அப்புறம் நல்ல மொழிபெயர்ப்பாளர். ரெண்டுலுமே தமிழ்லேருந்து பிற நூலுக்கும் பிற இதிலேருந்து தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நல்ல விமர்சகர். இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். என்னுடைய பேராசிரியர். இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு அன்பான மனிதர். அது வந்து நல்ல உரையாடக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். இந்த காலத்தில் யார் கூட பேசுகிறா, யாரும் பேசவே மாட்டாங்க. 10 நிமிஷம் பேச மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அவங்ககிட்ட நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேச எப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல உரையாடல் வந்து அவங்ககிட்ட நம்ம நிகழ்த்தலாம். அறிவு சார்ந்த உரையாடலை அவங்க கூட நம்ம நிகழ்த்த முடியும். குறிப்பாக வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஜாதி குறித்து வந்து ஆண்கள் எழுதுறதை விட பெண்கள் வந்து நுட்பமாக எழுதுறத நான் கவனிக்கிறேன். அவங்க சரியான சொற்களை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொதுவாக நான் வந்து ஒரு அறிவியல் மாணவன். அறிவியல் மாணவனுக்கு வந்து சொல்லும் முக்கியம், சாரமும் முக்கியம். ஒரு எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு காரண பெயர் தான் அறிவியலில் இடுகுறி பெயர் கிடையவே கிடையாது. ஏனோ அதனால் பெயர்லாம் வைக்க முடியாது. சாரத்தோட தொடர்புடைய சொற்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கரும் வந்து ஷேக்ஸ்பியர் அழகாக விமர்சிச்சிருப்பார். ரோஜாவுக்கு பேர் ரோஜான்னு வைக்கலாம், அது மனம் வீசாமல் போயிடும்னு சொல்லுவார். அப்போ அம்பேத்கர் விமர்சிப்பார், அது அப்படி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் இந்திய சமூகத்தில் சாரத்திற்கும் சொல்லுக்கும் இடையில வந்து நிறைய வேறுபாடு இருக்குது. மொழிபெயர்ப்பில் பயங்கரமாக அந்த வேறுபாடை நம்மளால் பார்க்க முடியும். சாரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்லு ஒரு மாதிரி இருக்கும். அன்டச்சபிள் அப்படின்ற அம்பேத்கர் எழுத்தை வந்து தாழ்த்தப்பட்டவர்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. இதெல்லாம் பயங்கரமான, ஏன்னா உங்களுக்கு அன்டச்சபிள்ன்றது தான் அரசியலே. இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டின்ற சமூகத்தில் எது அரசியல்? அன்டச்சபிள் தான் அரசியல். நீங்கள் அதை அழகாக தாழ்த்தப்பட்டவர் சொன்னால் என்ன பொருள்? அது ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்குதுல்ல, ஒரு குழப்பம் இருக்குதுல்ல. அதில் யார் அன்டச்சபிள்ஸ், யார் டச்சபிள்ஸ், யாரு? ஸோ அதனால அந்த தமிழ் அம்பேத்கர் எழுத்துக்களை முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர். அதே போல் வந்து அந்த பெரியார் சுயமரியாதையிலையும் அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. எனக்கு அந்த விளக்கத்தில் எனக்கு அந்த தாழ்த்தப்பட்டவர்ன்ற சொல்ல வந்து இங்கே இருக்கிற பெரும்பான்மையான தலித் அறிவர்கள் வந்து அதை பயன்படுத்துறதுனால நாங்களும் அதை பயன்படுத்தணும்னு அவங்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட கண்ணோட்டத்தில் அது சரின்னு பட்டாலும் என்னுடைய கண்ணோட்டத்தில் அப்போ எனக்கு அது ஏன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து இந்திய சமூகத்தில் வந்து நிறைய பேர் தலித்துகளுக்கு வைக்கப்பட்டிருக்குது. எப்படியெல்லாம் வச்சிருப்பட்டிருக்காங்க? வெள்ளக்காரனே பல பேர் வச்சிருக்கான். டிப்ரெஸ்ட் கிளாஸ்னு வச்சான், அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட்னு வச்சான். அப்புறம் அம்பேத்கர் வந்து வந்த பிறகு அன்டச்சபிள்ஸ்னு மாத்தினாரு. காஸ்ட் ஹிந்துஸ், அதுக்கப்புறம் வந்து டச்சபிள் அன்டச்சபிள் ஹிந்துஸ்னு மாத்தினாங்க. இப்படி பல பேர் வந்து இந்த அன்டச்சபிலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்காகவே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. ஸோ அவங்க வந்து இன்னும் சொல்ல போன கார்ல் மார்க்ஸ் வந்து அவருடைய உழைப்பு கோட்பாட்டுக்கு வந்து
உழைப்பு அப்படின்ற சொல் வந்து ஒரு ஆம்பிக்யூட்டா இருக்குதுன்னா லேபர் பவர்னு பயன்படுத்தினார், கைவிட்டார் ஒரு கட்டத்தில். அப்போ உழைப்பு சக்தின்ற சொல்ல பயன்படுத்துறாரு. அப்போ சொற்களை பயன்படுத்தும் போது அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன் வந்து பெண்கள் வந்து ஜாதி குறித்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க கேட்டால், இந்த பிராமணிசத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது அவங்க தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து மிக நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் சாரத்தோடு அவங்களால என்ன பண்ண முடியுது, சில சொற்களை வெளிப்படுத்த முடியுது. காஸ்ட் ப்ரைட்னு தலைப்பு வைக்கிறதுக்கும் வெல்காரிஸ்ட் ஆஃப் காஸ்ட் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. சைலஜா பைக் வந்து எனக்கு அந்த படிக்கும் போதே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போது வெல்காரிட்டி ஆஃப் காஸ்ட்டுக்கும் காஸ்ட் ப்ரைடுக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டுக்கும் என்ன, எது வந்து சரியான சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா வெல்காரிட்டி ஆஃப் காஸ்ட் தான் சரியான சொல். அப்போது இந்த மாதிரி வந்து சொற்களை வந்து பயன்படுத்துறதுல, அதை சாரத்தோட பயன்படுத்துறதுல பெண்கள் வந்து ரொம்ப தன்னுடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை வந்து பயன்படுத்துகிறாங்க. எனக்கு பெண்களுடைய அம்பேத்கர் குறித்த எழுத்துக்களில் நிறைய எழுத்துக்கள் நான் படித்ததுனால எனக்கு நிறைய அதில் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலினார் செலியாத்தி எழுதிய அம்பேத்கர் வேர்ல்டாக இருக்கட்டும், அல்லது கெயில் ஓமட்டி எழுதிய பல நூல்களாக இருக்கட்டும், சி பர்வத்தமா எழுதிய வந்து சோஷியாலஜி ரிலேட்டடான வந்து மைசூரில் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கட்டும், இந்த நூல்கள் எல்லாமே வந்து தர்மகுமாரி எழுதிய நூலாக இருக்கட்டும். அப்போது இந்த மாதிரி பல நூல்கள் வந்து காத்திரமான உரையாடுகளை வந்து அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. கடைசியாக வந்து அவங்க பிரேமரேவதியும் அவங்களும் மொழிபெயர்த்த வந்து கைலாஞ்சி காலத்திற்கு காதலுடைய அந்த கவிதை தொகுப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கண்ணில் இருக்குது, எங்கே வேணாலும் அதை பாடுவோம். அவ்வளோ பிரமாதமான கவிதைகள் எல்லாம், அந்த சொற்கள் எல்லாமே அவ்வளோ நேர்த்தியாக கையாளப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ இந்த அடிப்படையில் தான் பெண்கள் வந்து ஜாதி குறித்து அன்காம்ப்ரமைஸான சொல்களையும் அதே நேரத்தில் சமூகத்திற்கு தேவையான சொற்களையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய வடிவமாக தான் நான் வந்து கீதா அவர்களை பார்க்குறேன். குறிப்பாக அறிவாளிகள் வர்க்கத்தின் மீது எனக்கு நிறைய கோபம் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, டாக்டர் அம்பேத்கருக்கும் அந்த கோபம் இருந்தது. ஒருவேளை அந்த கோபத்தினுடைய நீட்சியாக அது இருக்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. அறிவாளி என்பது யார் அப்படின்ற கேள்விக்கு அவங்க இங்கே ராபர்ட் நோபலியை பற்றி இங்கே பேசிட்டு இருக்கிற இதே காலகட்டத்தில் அதே ஊரை சார்ந்த கிராம்ஷியை பற்றி இங்கே வந்து நவீன சிந்தனையை வந்து உருவாக்கி கொடுத்தவங்க அவங்க. ஸோ அந்த அறிவாளி குறித்து எட்வர்ட் சைத் வந்து ஒரு 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 எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அது வந்து நான் கீதாக்காக நான் அதை பொருத்தி பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை மையமான உண்மை இதுதான்: ஒரு செய்தியை, ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு நிலைப்பாட்டை, ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு கருத்தை பொதுமக்களுக்காகவும் அதே போல் பொதுமக்களிடமும் பிரதிநிதித்துவம் படுத்த, வடிவம் கொடுக்க, தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒருவரே அறிவாளி அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். அதாவது a central fact of me is I think that intellectual is the individual endowed with the faculty of representing, embodying, articulating a message, a view, an attitude, a philosophy or opinion to as well as for the public. ஸோ அப்போது ஒரு பொதுமக்கள்கிட்ட பேசுகிற போது தன்னோட அறிவு மொழியை பயன்படுத்தாமல், தனக்கு புரியாத மொழிகளை எதிர்மக்களர்கிட்ட பயன்படுத்தாமல், அவங்களுக்கு தேவையான மொழியை, புரிகிற மொழியை தான் நம்ம வந்து பேசணும். அவங்க தான் வந்து ஒரு அறிவாளிக்கு உண்டான குணம்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் கீதா கடை அந்த தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப எளிமையான சொற்களை, ஆழமான விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏறக்குறைய 9 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2016 மார்ச் மாதம் 25, 26 வந்து கீதாவும் நம்மளோட தோழர் பிரேமரேவதி விழுப்புரம் வந்திருந்தாங்க. அது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்துத்துவ அரசியல் வந்து அப்போ தான் வந்து படியெடுத்து மேலே வந்து தன்னோட அதிகாரத்தை, தன்னோட ஆக்டோபஸ் அதிகாரத்தை வந்து பெருசளவில் வரிச்சு கட்டியிருந்த டைம் அது. ரோஹித் வெமுலா கொலை செய்யப்பட்ட அந்த டைம் அது. அதே போல் உணாவில் வந்து தலித்துகள் வந்து அடித்து வீழ்த்தப்பட்ட டைம் அது. அந்த டைமில் தான் வந்து அம்பேத்கரை வாசிப்போம் அப்படின்ற ஒரு நிகழ்வினை வந்து நாங்கள் விழுப்புரத்தில் ராமமூர்த்தி, நான், அதுக்கப்புறம் முருகவேல் போன்ற தோழர்கள்லாம் ஏற்பாடு செஞ்சிச்சோம். ஒரு 2 நாள் வகுப்பு அது. அந்த 2 நாள் வகுப்பில் வந்து ஏறக்குறைய அம்பேத்கருடைய சாரத்தை அவங்க வந்து எங்களுக்கு ஊட்டினாங்க. எப்படி அம்பேத்கர் சிந்திச்சார், முதல்ல ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டால், ஒரு திங்கர் எப்படி யோசிச்சாருன்றது தான் முக்கியம். அப்போ அந்த திங்கிங் ப்ராசஸை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து அன்னைக்கு அவங்க கீதா தான். ஸோ அந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட உழைப்பும் வந்து மிக மிக முக்கியமான உழைப்பாக நான் பார்க்குறேன். அம்பேத்கர் உலகத்தை வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்சியத்திலேருந்து நான் அம்பேத்கருக்குள்ளே வந்த அது. அப்போ வந்து பிறகு 2022 அவங்க ஒரு
ஒரு பெரிய நூல் எழுதிட்டாங்க. அது ஒரு அசாத்தியமான நூல் அது. அம்பேத்கர் வந்து டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அண்டு கொஷின் ஆஃப் சோஷலிசம் இந்தியா அப்படின்ற நூல் வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது வெளியீட்டு விழாக்கு எங்கள் கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. வந்து அவங்க வந்து நிறைய உரையாடினாங்க. வீட்டுக்குள்ளே முத வந்தாங்க. அவர் கூட வந்து உமா தோழர் வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சி. அதனால் வந்து இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. இந்திய ஜாதிய சமூகத்தில் ஒரு உறவு மீதான ஒரு ரிலேஷன்ஷிப் மீதான ஒரு 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 மறுகட்டமைப்பு தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இருந்து தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அம்பேத்கரை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத வந்து அவங்களுடைய எக்ஸ்டென்ஷனாக என்னுடைய பர்சனல் வியூஸாக நான் வந்து சில விஷயங்களை நான் வந்து சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் காஃப்காவுடைய 2 முக்கியமான சின்ன கதைகள் தான், ஃபேபிள் சொல்லி என்னுடைய முக்கியமான என்னுடைய பர்சனல் இன்டர்பிரேஷனை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ் காஃப்கா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் வாசித்த மிக முக்கியமான அவருடைய எல்லா கதைகளுமே நான் வாசிச்சிருக்கேன். ஆனால் அவர் எனக்கு எப்படி தெரிகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அப்ரஸ் மைனாரிட்டியாக இருந்த ஐரோப்பா சமூகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையாக இருக்கிறதுனால அவர் எனக்கு ஒரு தலித்தாக தான் உணர்றார். எனக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் எதனா சொல்லணும்னா, ஒவ்வொரு தலித்துமே ஃப்ரான்ஸ் காஃப்காவை வந்து வாசிக்கணும் அப்படின்றத நான் வந்து அவருடைய எல்லா நூல்களும் ஒரு எழுத்து விடாமல் வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் ஃப்ரான்ஸ் காஃப்கா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2 சிறுகதைகளை எழுதினார். நிறைய சிறுகதையில் 2 மட்டும் சொல்கிறேன். ஒரு குட்டி கதை லிட்டில் ஃபேபிள்னு ஒரு கதை. அது என்னன்னு கேட்டால், ஒரு எலி வந்து ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, புலம்பிக்கிட்டே ஓடும். ஆரம்பத்தில் இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, எனக்கு பயமாக இருந்தது சொல்லிக்கிட்டு ஓடும். ஆனால் என்னோட வலதுபுறத்தில் ஒரு சுவரும் இடதுபுறத்தில் இன்னொரு சுவர் இருக்குது, அது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தா அந்த கடைசி ரூமு வரைக்கும் ஓடிடும். அது கடைசி ரூமில் ஒரு சின்ன அறை இருக்கும், அது அந்த அறைக்குள்ளேயும் போய் விழுந்துடும். அது கடைசியில் அதுக்கு வைக்கப்பட்ட பொறி, அந்த பொறியிலையும் விழுந்துடும். அந்த பொறிக்கு பக்கத்தில் ரொம்ப மென்மையான, இந்த உலகத்தில் ரொம்ப அழகான ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டால் பூனை. அது உட்காந்துட்டு இருக்காது. உட்காந்துட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அதுக்கு அட்வைஸ் பண்ணுது. என்ன அட்வைஸ்ன்னு கேட்டால், உன்னோடைய டைரக்ஷனை நீ மாற்றிருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் சொல்லுது. இது வந்து ஃப்ரான்ஸ் காஃப்கா சொன்னது. இந்த கதை இதோட முடிஞ்சதுன்னா அவர் ஃப்ரான்ஸ் காஃப்கா கிடையாது. அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அந்த அட்வைஸ் வந்து யூ நீட் டு சேஞ்ச் த டைரக்ஷன் சொல்லிட்டு அது என்ன பண்ணிச்சு, மென்று தின்னுடுச்சு அது. ஸோ இந்த கதை வந்து பெரிய இம்பேக்டை வந்து எனக்குள்ளே ஏற்படுத்திச்சு. ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு தலித்தருடைய வாழ்க்கையும் இப்படி தான். இந்த இந்த மென்மையான அதிகாரங்கள் இருக்குல்ல, இந்த பூனை போன்ற மென்மையான அதிகாரங்கள் இருக்குல்ல, அது காலம் முழுக்கும் இந்த மாதிரி வந்து தலித்தரோட வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டால், ஒரு விதமான அட்வைஸ் பண்ணி 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 அவங்க வாழ்க்கையை வந்து அது வந்து என்ன பண்ணி விழுங்கிட்டே இருக்குது. இது வந்து இன்னைக்கு நேரத்தில் ஒரு விசிய சைக்கிள் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, மீண்டும் மீண்டும் அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் கேட்டால், நான் படிக்கும்போது புதுமை பித்தனை இதை மொழிபெயர்த்திருக்கிறார். ஏன் புதுமை பித்தனை வந்து தலித்துன்னு சொன்னாருன்றதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம், முக்கியமான உதாரணம் அது. சரி, அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான கதை நான் கேட்டால், வல்ச்சர்ன்னு சொல்கிற ஒரு முக்கியமான கதை அது. அந்த கதை வந்து ஒரு கழுகு வந்து ஒருத்தவனை அடித்து ஒரு நடந்து போவான், கழுகு வந்து அவனை அடிக்கும். அடிச்சிட்ட உடனே அந்த பக்கம் ஒரு ஜென்டில்மேன் வருவார். அந்த ஜென்டில்மேன் தான் ரொம்ப முக்கியம். யாரை விடன்னு கேட்டால், கழுகை விட அந்த ஜென்டில்மேன் தான் ரொம்ப முக்கியம். அவர் பேசின அந்த உரையாடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அது என்னன்னு கேட்டால், அந்த ஜென்டில்மேன், இந்த கழுகு வந்து அடித்து கொத்தி சாப்பிட்டுன்னு இருக்கும். அப்போ அந்த ஜென்டில்மேன் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா கேட்பார் இவர்கிட்ட. அது என்ன கேட்பார்னா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இதுபோல் உன்னை சித்திரவதைப்படுத்தி விட்டுவது புதுமையே, என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, என்னை இந்த மாதிரி நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், இந்த கழுகு வந்து என்னை அடிச்சிச்சு, என் முகத்தை வந்து தாக்குறதுக்காக வந்தது, நல்ல வேளை என் காலை கொடுத்துட்டேன், இந்த காலை அதுக்கு அடித்து சாப்பிட்டுனுக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்கிற வார்த்தை, இதுபோல் உன்னை சித்திரவதைப்படுத்த விட்டு விடுவது புதுமையே, ஒரே குண்டில் கழுகின் கதை முடிந்து போகும் என்றார் அந்த கணவன், அந்த ஜென்டில்மேன். உடனே இவர் சொல்றார், உண்மையிலே அப்படியா அப்படின்னு, நீங்கள் அதை செய்வீர்களா என்று வினாவினான் அந்த பாதிக்கப்பட்டவர். சந்தோஷத்துடன் 1/2 மணி நேரம் காத்திருக்க முடியுமா? 1/2 மணி நேரம் காத்திருக்க சொல்றாரு.
அதுவும் எப்படி சந்தோஷத்துடன் அரை மணி நேரம் காத்திருக்க முடியுமா என்றார். அது பற்றி உறுதியாக சொல்வதற்கில்லை, எனினும் தயவு செய்து முயன்று பாருங்கள் என்று வேதனையில் கூறினேன். இவன் வேதனையில் சொல்றான், அவன் மகிழ்ச்சியாருன்னு சொல்றான். நல்லது, எவ்வளவு முடியுமோ அவளை விரைவாக வருகிறேன் என்றான் அந்த கணவன். இதுதான் அந்த டைலாக்கு. இந்த டைலாக் முடிஞ்சிட்ட உடனே என்ன நடந்துட்டா, இந்த 2 பேரும் பேசுறத அந்த கழுகு வந்து 2 புறமும் பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, தன்னோட இறகால வந்து பின்னோக்கி ஓங்கி பின்னாடி பரவி ஒரு அம்பு போல அவன் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டா, அவனோட முகத்துல குத்தி அவனை அடிச்சு சரிச்சு கீழே ஊத்துச்சு. ஸோ இந்த கழுகு தான் இந்திய சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக கொடிய ஒரு மனம் கொண்ட ஒரு என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகாரம், அல்லது வந்து மக்கள் ஜாதி அதிகாரமாக இருக்கலாம், ஒரு அரசு அதிகாரமாக இருக்கலாம். ஆனால் தலித்துகள் தொடர்ச்சியாக கொல்லப்படும் போது, அட்ராசிட்டி அனுபவிக்கப்படும் போது இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் அந்த கணவான்கள் தான். அந்த அறிவு ஜீவிகள் சொல்லக்கூடிய கணவான்கள் தான். ஒருபோதும் அவர்கள்கிட்ட வந்து அவர்களை தூக்கியதற்காக எந்த காரணமும் அதில் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அம்பேத்கர் வந்து தீண்டாமை குறித்து சர்வதேசப்படுத்தினார், இன்டர்நேஷனலைசேஷன் பண்ணார் அம்பேத்கர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கோர தன்மை அப்படி. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏறக்குறைய இந்த SC/ST சட்டம் வந்த பிறகு எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நிறைய NCRB டேட்டாலாம் வந்திருக்கு. ஏறக்குறைய இந்தியா முழுக்கும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வருடத்தில் மட்டும் 50,000 வழக்குகள் சராசரியாக இந்தியா முழுக்க 50,000 அட்ராசிட்டிஸ்ன்றது எப்படி இந்த சமூகம் வந்து அமைதியாக எடுத்துகிட்டு போகுதுன்னு என்னால் தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும் சராசரியாக அதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 1500 வழக்குகள் சராசரியாக சொல்கிறேன். இதுக்கு மேலே கீழால் நிறைய இருக்குது. இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டவை. இது எல்லாமே இவ்வளோ அட்ராசிட்டி. அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரியே நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த ஜென்டில்மேன் அழகாக சுற்றிட்டு இருக்கிறார், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண ஏன் முடியல, இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அம்பேத்கரோட நூல்களில் நிறைய அது வந்து பரவி கிடக்குதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக அம்பேத்கர் வந்து எப்படி இந்த தீண்டாமையை பார்த்தார் என்று கீதா எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய இதாக நான் சொல்கிறேன். அம்பேத்கர் இந்த இந்து சோஷியல் ஆர்டர் என்பது ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி, படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். அதை இன்னும் அவர் எப்படி வெறிப்படுத்துறார் அப்படின்னு பார்த்தா, ஒரு 4 அறையாக நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு அறையில் அதாவது ஏற்கனவே வந்து இங்கே பிராமணிசம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வர்க்கங்களை வந்து அவர் மறுகட்டமைப்பு செஞ்சு வேறு விதமாக அவர் புரிஞ்சுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, பார்ப்பனர்கள், அதுக்கப்புறம் வந்து சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய தீண்டத்தாகார், இந்த உறவை வந்து அவர் வேற எப்படி மாற்றி புரிஞ்சுக்கிறாருன்னு கேட்டால், அவரும் 4 கிளாஸாக 4 வர்க்கமாக பிரிக்கிறாரு. எப்படி பிரிக்கிறாருன்னு கேட்டால், முதல் அறையில் வந்து இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் இரு பிறப்பாளர்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்திரியர்கள், வைசியர்களை வைக்கிறாரு. அடுத்த ரூமில் வந்து யாரை வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூத்திரர்களை வைக்கிறாரு. 3வது அறையில் யாரை வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆதி பழங்குடிகளையும், கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குற்றப்பரம்பரைன்னு சொல்லக்கூடியவர்களையும், இன்னைக்கு டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி சொல்கிறக்கூடிய அங்கே வைக்கிறாங்க. கடைசியாக தான் அன்டச்சபிள்ஸ் வைக்கிறார். இந்த சிந்தனை முறை வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, இது ஒன்றுமே அவர் கிளாஸ்ன்னு சொல்கிறாரு. கிளாஸ்ன்றது இங்கே பொருளாதார தன்மையின் அடிப்படையில், இது வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஜாதியத்தன்மை மற்றும் வர்ணத்தினுடைய அடிப்படையில் அவர் வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறார், வர்க்கம் சொல்கிறார். அப்போ இந்த எல்லா அறைகளுக்கும் இடையில அவர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் பிளவு என்பது ஒரு திரை சீலை போல, கர்டைன் போல அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் வந்து ரூம்ல வந்து என்ன பண்ணிருப்போம், ஸ்கிரீன் தொங்கோடுறோம்ல, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது இந்த 2 வகுப்புக்கும் அடுத்ததுக்கு கிரிமினல் ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் சொல்லக்கூடிய அதுக்கு இடையே இருக்கிற பிளவை வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தின் லேயர் அப்படின்ற. ஆனா என்ன பண்ணிட முடியும்னா ஜம்ப் இன்டு அதர் கிளாஸ், அவங்களால என்ன பண்ண முடியும், அங்க மாறி தாவிட முடியும் அப்படின்றது. ஆனா கடைசியா இந்த 3 வகுப்பினர்களுக்கும் கடைசி வகுப்பினர்களுக்கு இடையில இருக்கிற பிளவை தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் a permanent barbed wire, அது ஃபென்ஸ்ன்ற. அதாவது என்னன்னு கேட்டா, அது நிரந்தரமானவை, முள் வேலியால் போட்டு அடைக்கப்பட்டவை அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி. சோ இது வந்து என்னன்னு கேட்டா, இது ஒன்னொன்னு அந்த உறவு இருக்குல்ல, அந்த உறவை பத்தி அவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா,
இந்த 3 வகுப்பினர்களுக்குள்ளயும் பிளவு இருக்கிறது உண்மை. ஆனா அதே நேரத்துல அவங்களுக்குள்ள உறவு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து என்ன செவரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த 3 வகுப்பை தாண்டி கடைசியாக வகுப்புகள் என்ன இருக்குங்க, பிளவு இருக்குது, என்ன இருக்குதாங்க, உறவு எதுவுமே இல்ல, ஒட்டு இல்ல, உறவு இல்லைன்ற. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து இந்த ரியல் இஷ்யூன்னு ஒரு டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா காந்தியும் காங்கிரசும் திண்டத்தாக்கல் செய்தின்றதுல ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். அதுல இதே விஷயத்த அதுல டிஸ்கஸ் பண்ணும்போது இதே வார்த்தையை சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயத்த என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, அதாவது நோஷனலி, அதாவது இந்த தீண்டத்தக்கவர்களும் தீண்டத்தகாதவர்களும் இடையில இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முள்வேலி தான். ஆனா நோஷனலி அது என்னன்னு கேட்டீங்கன்னா கார்டன் சானிடையர்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். கார்டன் சானிடையர்னா ஒரு பிரெஞ்சு டேம். அது அந்த பிரெஞ்சு டேமுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா ஒரு இன்ஃபெக்டட் ஏரியா. அப்ப இன்ஃபெக்டட் ஏரியானா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க எண்ணத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, இது எல்லாமே நம்ம இன்ஃபெக்டட் இந்த காலத்துல ரொம்ப நம்மளுக்கு புதுசெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டா கொரோனா காலத்துல நம்ம இருக்கோம். பொதுவாக இந்த பிளேக் சொல்லக்கூடிய இந்த பேண்டமிக் வந்து எல்லா காலத்திலயுமே வந்துகிட்டே இருந்திருக்கு. சோ அப்ப எல்லாமே இந்த குவாரண்டைன் சிஸ்டம் வந்து இருக்கிறதுனால இந்த வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸான வேர்டு. அப்போ இந்த கார்டன் சானிடைசர் அப்படின்ற வார்த்தை ஏன் சொல்றாங்க, அது இன்ஃபெக்டட் ஏரியா. அங்க இருந்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டா, உங்களால அங்க அளவும் பண்ண முடியாது. அதோட ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுவாரு, அதை தாண்டுவதற்கான நம்பிக்கையும் அங்க கிடையாதுன்னு சொல்லுவார். there is no hope அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்போ இந்த ஆய்வை, இந்த முறையிலை இங்க என்ன பண்றாங்க கேட்டா, அதை வந்து படிக்கிறதுக்கு, விவாதிக்கிறதுக்கு ஒரு திறந்த மனப்பான்மையில அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றத மறுக்கிறது கூட என்ன பண்றல இந்த உலகம் தயாரா இல்லைன்றது எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. தமிழ்ல எல்லா அறிஞரும் உள்ள வந்துட்டாங்க, பல கோட்பாட்டு நூல்ல வந்துருச்சு. ஆனா அம்பேத்கர் மட்டும் இன்னும் வரல. என்னுடைய அனுபவத்துல ஒரு சீரியஸான ஒரு நூல் வந்து தமிழ்ல என்ன பண்ணல, எழுதப்படவே இல்லை. மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு, அம்பேத்கர் நூல்கள் வந்திருக்கு, கோட்பாட்டு ரீதியா வந்து எழுதப்பட்ட நூல்கள் வந்திருக்கான கண்டிப்பா கிடைக்கும். என்ன ரீசன்? அப்போ அவர் ஒரு சிந்தனையாளர்ன்ற மறுக்கிறீங்களா? அப்படி இல்லை. சரி, இதெல்லாம் விட்டுட்டு தென் நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் சொல்றாரு. என்ன டிஃபரன்ஸ்னா, இப்ப நம்ம சொல்றோம் பார்த்தா கிராமத்துல தான் ஜாதி இருக்குது, நகரத்துல என்ன கிடையாது ஜாதி. அவர் காலத்துல அதை சொல்லிட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, அப்படியெல்லாம் நான் பார்க்கல. தீண்டாமையை டிஸ்டிங்விஷ் பண்றாரு, ரெண்டா பிரிச்சு பார்க்கறாரு. எப்படி பிரிச்சு பார்க்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்னி ஸ்டூடெண்ட்னால என்ன ரொம்ப அதை இம்பாக்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் அது. அவர் எப்படி பிரிச்சு பார்க்கறாருன்னு கேட்டா, டச் மீ நாட் மீ அப்படின்னு ஒரு வார்த்தை. டச் மீ நாட் மீ. அது என்னடா, அதுக்கு ஒரு ஐஃபன் போடுறாரு. டச் ஒரு ஐஃபன், நாட் ஒரு ஐஃபன், மீன் ஒரு ஐஃபன் போடுறாரு. இது என்னடான்னு தேடி பார்க்கும்போது தெரியுது, அது வந்து பாட்னியில் வரக்கூடிய தொட்டாச்சி நீங்க செடிக்குன்னா பேர் எதுன்னு கேட்டா டச் மீ நாட்னு பேர். அந்த தொட்டாச்சி நீங்க வந்து நாங்கள் பயாலஜிக்கல் நேம் என்ன சொல்லுவோம் கேட்டா மைமோசா புடிக்கான்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அந்த டச் மீ நாட் கூடவே ஒரு வார்த்தை சேர்த்திருப்பாரு, என்ன இசம்னு வார்த்தை சேர்த்திருப்பாரு. அப்போ டச் மீ நாட் இசம்னு ஒரு இசத்தை கிரியேட் பண்றாரு. அப்படின்னா என்ன பொருள்? தொடாதே என்கிற ஒரு தத்துவம் இங்க ரொம்ப என்னவா இருக்குதுன்னு கேட்டா வைப்ரண்டா இருந்துட்டு இருக்கு. அப்ப டச் மீ நாட் இசம்ன்ற ஒன்று இருக்குது. அது சரி, இந்த தொட்டாச்சி நீங்க பத்தி நாம ஏற்கனவே படிச்சதுனால மீண்டும் அதை போய் படிச்சதான் அதுக்குள்ள ஒரு பயங்கர சுவாரஸ்யம் இருக்குது. பாட்னி ஸ்டூடெண்டா அதில் இருக்கிறதுனா கேட்டா, அது என்ன பண்ணா தொட்டவனே தன்னை வந்து என்ன பண்ணிங்கன்னா இன்வார்டா சுருக்கிக்கும், உள்வாட்டமா என்ன பண்ணிக்கும், அந்த தொட்டாச்சி நீங்க உள்வாட்டமா சுருக்கிக்கும். மோர் சென்சிட்டிவானது. இன்னொன்று வந்து டச்சை ஹேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு கேட்டால் உலகத்தில் அது மட்டும் தான் இருக்குது. அப்போ தொடுவதை ஒரு அருவருப்பாக நினைக்கக்கூடிய ஒரு தாவரமா அந்த இருக்கு. அதை கூட இணைச்சி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா டச் மீ நாட் இசம் அப்படின்ற ஒரு இசத்தை வந்து கிரியேட் பண்ணி சொல்றாரு. இது வந்து விசிபிளா இருக்கக்கூடியது, வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க கேட்டா, இது கிராமத்துல இருக்கு, நகரத்துல வேணா ஒரு அளவுக்கு என்னவா இருந்திருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி மறைஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன நம்புறதுக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுவார். நகரத்தில் இருக்கிற அன்டச்சபிலிட்டிக்கு அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராஸ்பென்சிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போ டிஸ்கிரிமினேட்டிங் ப்ராஸ்பென்சிட்டினா ப்ராஸ்பென்சிட்டினா என்ன அர்த்தம்னு கேட்டால், ப்ராபன்சிட்டினா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாவது இயல்பா ஒரு இன்ஸ்டிங்க்டா ஈடுபடுறது ஒரு விஷயத்துல. அதான் எதில் பாகுபாடு காட்டுறத எப்படின்னு கேட்டால், தன்னுடைய எப்படின்னு கேட்டால் அது ஒரு ஆத்மார்த்தமா நம்மளுக்கு பசின்றது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இல்லை. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பீயிங்க்கு வந்து என்னவா இருக்குதுன்னு கேட்டா பாகுபாடு காட்டுவதை ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துறாரு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவமும்
என்னோட தலைமுறைக்கு பிறகு என்னுடைய அக்கா மகள் வந்து ஃபிலாசபி படிச்சிருக்காங்க வந்திருக்கிறா. அவளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா ஒரு வீட்டில் வேலை செஞ்சார். அந்த வீட்டில் நாங்கள் போயிருக்கோம். ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் அவர் வேலை செஞ்சுருக்காரு. கொத்தடிமையா அல்லது பண்ணையால் அடிமை ஏதோ ஒரு அடிமுறையில். அவர் வந்து டிஎம்கேல ஒரு பெரிய அமைச்சராக இருந்தவர். சாரி, எம்எல்ஏவாக இருந்து முன்னாள் எம்எல்ஏ. அவங்க வீட்டில் வந்து இந்த பைப் பல்லாம் நோண்டுறதுக்காக எங்களை கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்னமோ படிச்சுட்ருக்கோம். அப்போ நான் எங்கள் நண்பர்கள் 3 பேர் இன்னொருத்தர் நாங்கள் போகிறோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ரோடை உடைக்கணும். கடப்பரில் உடைச்சி இறக்குற 2 மணி நேரத்தில் உடைச்சி அதை நாங்கள் அந்த பைப்பு உடஞ்சதை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற 2 பெண்கள், அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க. வந்துட்டு என்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காரு. என்ன படிக்கிறேன் எது படிக்கிறேன்னு கேட்கும்போது நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து மல்லாட்டை பயிர் கொடுத்தாங்க. என்னை கூட்டுக்கு வேலைக்கு போனவங்களுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுத்தாங்க. சரி, அவர் வந்து ஏன் எனக்கு மட்டும் எள்ளு புண்ணாக்கு கொடுக்குற, அவர் மல்லாட்டை கொடுக்குறேன்னா அவனுக்கு படித்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பாரு ஜெனராசிட்டி பாருங்க. சரி, அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்னென்னமோ தேடிட்டு இருந்தாங்க. என்னன்னா எங்களுக்கு வந்து டீ போட்டு எடுத்துன்னு வராங்களாம். அதனால் வந்து என்ன பண்ணாங்க, தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தோம். அப்புறம் இவருக்கு புரிஞ்சிச்சு. அவர் என்ன பண்ணார்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அம்மா, எங்களுக்கு வந்து நீங்கள் டீயை தரத்தவில்ல, கண்டிப்பாக எங்களுக்கு எங்கேயாவது ஒரு கிளாஸ் ஒழிச்சு வச்சுருப்பீங்க, அந்த கிளாஸை தேர்றதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோமான்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ அது வந்து ஒரு கிளாஸு இன்றைக்கும் வந்து அந்த டைமில் நாங்கள் இருக்கிற டைமில் இந்த மாதிரி தலித்துகளுக்காக கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காகன்னு வீட்டில் வச்சிருக்கிற ஒரு கிளாஸு. ஸோ அந்த கிளாஸில் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இப்போ வரும்போது அக்கா பொண்ணு ஒரு விஷயம் சொல்கிறா. அவளுக்கு இதே போல் ஒரு விவரம் நடக்குது. என்னன்னு கேட்டால், அவங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாங்க. ஒரு மே மாதத்தில் நல்ல வெயிலில் வரும்போது அங்கே ஒரு ஊரில் வந்து தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்ட உடனே ஒரு அறுது பழசான ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து தண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க போகும்போது அந்த 3 பேர், இவங்க அம்மா, எங்கள் அக்கா பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க, அவங்க வந்து ஏதோ தெலுங்கில் பேசுனதுனால அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏதோ நம்ம ஜாதி பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பா கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க குடிக்கிற செம்பிளர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்கிரிமினேட்டிங் ப்ராஸ்பென்சிட்டி அப்படின்ற வார்த்தையை அவர் வந்து சொல்கிறார். அப்போது இது இன்னும் விரிவாக நம்ம பார்க்கும்போது முன்னாடிக்கும் இன்னாடிக்கும் இந்த என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம். அதாவது ஒரு இந்த கிளாஸ்லேருந்து ஒரு நவீனத்துக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் வடிவத்துக்கு மாறி இருக்குது ஜாதி, அவ்வளோதான். ஸோ கடைசியாக நான் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது என்னன்னு கேட்டால், இப்போது நகரத்தில் இருக்கிற ஜாதி முறை வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கு தன்மை கொண்டது. எல்லாருமே யாருன்னு கேட்டால் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அமர்நாத் மாதிரி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னு கேட்டால், எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க விரும்புறது ஒரு மனுஷன் கிட்ட ஜாதியை தான். ஸோ அதுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது இந்த ஆர்கியாலஜி ஆஃப் அன்டச்சபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து வித்தியாசமானது. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பேரை கேட்பாங்க. தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க முடியாது. 2வது அவங்களுடைய இடத்த கேட்பாங்க. 3வது அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ரிலேஷனை கேட்பாங்க. இடம் வச்சு ஊர் காலனி கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அந்த ஊரில் வந்து ஒரு ஆளை சொல்லுவாங்க. அந்த ஆளை சொல்லி அவர் உனக்கு சொந்தக்காரான்னு கேட்பாங்க. கடைசியாக அவருக்கு வந்து விடை கிடைச்சிடும். இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அவன் காலனி இருக்குதுன்னு சொன்னானா ஊர் பையன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த கொஷினரி இருக்குல்ல, அந்த ஆர்கியாலஜி மெத்தடாலஜி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயங்குத்தன்மையாக வந்து இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேசலாம். கடைசியாக ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அம்பேத்கர் எழுத்துக்களை நீங்கள் படிக்கும் போதும், கார்ல் மார்க்ஸோடைய நீங்கள் எழுத்துக்களை படிக்கும் போதும் 2 முக்கியமான ஒரு கிரியேச்சர் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அது என்னன்னு கேட்டால், எப்பயுமே ஒரு சிந்தனையாளர் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால், தன்னை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த சிஸ்டத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு கிரியேச்சர் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கார்ல் மார்க்ஸோடைய நூல்களை நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிரியேச்சர் இருக்கும். அதனால ஒரு வேம்பயர் வந்து நிற்கும். அந்த வேம்பயர் வந்து என்ன கேபிட்டல் அப்படின்றதுக்கு ஒரு வேம்பயர்னு சொல்லுவார். அந்த காட்டு என்ன சொல்கிறது, அந்த உதிரமா காளி இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன தேவைப்படும், மலைமலையான உழைப்பு தேவைப்படும். அப்போ தான் அது உயிர் வாழ முடியும். அது எந்த அளவுக்கு வந்து அந்த உழைப்பை வந்து குடிக்குதோ அப்போ தான் அது இன்னும் மேலே மேலே வளரும்னு சொல்லிடுவார். அப்போ அந்த வேம்பயரை பற்றி கார்ல் மார்க்ஸ் எப்படி மூலதன நூல்களில் சொல்லியிருப்பாரோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஜாதி ஒழிப்பு நூலில் அவர் ஒன்று சொல்லுவார், மான்ஸ்டர்னு ஒன்று சொல்லுவார்.
அது என்ன மான்ஸ்டர்னா, இந்த மான்ஸ்டர் நீங்கள் எங்கே போனாலும் எந்த டைரக்ஷனில் போனாலும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார சீர்திருத்தத்தை வந்து அது குலைக்கும். அதே போல் அரசியல் சீர்திருத்தத்தை அந்த மான்ஸ்டரை குறைக்கும். முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து கொல்லணும்னு சொல்லுவார். நீங்கள் கொல்லாமல் என்ன பண்ண முடியாது, அந்த மான்ஸ்டரை கொல்லாமல் உங்களால் பொருளாதார சீர்திருத்தமும் பண்ண முடியாது, அரசியல் சீர்திருத்தமும் பண்ண முடியாதுன்னு அம்பேத்கர் சொல்லுவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஏன் வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும், இதனோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டுமே நம்ம சொல்லிட்டோம். கடைசியாக வந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். மேரி ஷெல்லியை பற்றி அவருக்கு எழுதின ஒரு நாவல் பற்றி அம்பேத்கர் வந்து இன்டர்பிரட் பண்ணியிருப்பார். எப்படின்னா, காந்தியும் முஸ்லீம் லீக்குடைய உறவு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மேரி ஷெல்லியை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அவர் எழுதுகிற ஃப்ராங்கன்ஸ்டைன் ஒரு நாவல். அந்த நாவலில் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் ஒருத்தவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் பூதத்தை வந்து கிரியேட் பண்ணுவான். எப்படின்னா, டெத் மெட்டீரியலிருந்து கிரியேட் பண்ணுவான். கிரியேட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பான். அது ஒரு 8 அடி கொண்ட உயிர் கொண்ட ஒரு ஃப்ராங்கன்ஸ்டைன். அதுக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும். அது எதுன்னு கேட்டால் விக்டர் மட்டும் தான் தெரியும். அது எப்பயுமே தன்னை சுற்றி விக்டர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிராமினிசம் உருவாக்கி வச்சிருக்கிற ஃப்ராங்கன்ஸ்டைன் எதுன்னு கேட்டால் ஜாதி. அதுக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும். மீண்டும் மீண்டும் வந்து ஜாதியை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது பல்வேறு ஆங்கிளில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதியை நாம் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இன்னும் நுட்பமாக, இன்னும் வந்து அதனுடைய தீண்டாமை வடிவத்தை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அம்பேத்கர் பயன்படுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கீதாவும் ரொம்ப பயன்படுவாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. அதனால் கீதாவோட பணி என்பது சாதாரண பணி அல்ல. அது ஏறக்குறைய கிரேக்க தொன்மத்தில் வரக்கூடிய ஹெர்குலியஸ் பணி மாதிரி ஒரு பெரிய பணி. அது அவங்களுடைய கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் தான். ஸோ அந்த டாஸ்க்கை அவங்களும் தொடர்றாங்க, நம்மளும் அவங்க பின்னாடி தொடருவோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.